அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்னைக்கு 1/9/2024 செப்டம்பர் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற செப்டம்பர் மாதம் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இதில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்னென்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்கள். அதோட இந்த கோச்சாரத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் 100% அதனுடைய பலன்களை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒரு சிறப்பான தசாபுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்மைகளை தரக்கூடிய தசாபுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த தசாபுத்தி நடக்கும்போது இந்த கோச்சாரங்களை பொருத்தி பார்த்தீங்கன்னா என்னென்ன தடைகள் இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த தடைகள்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தோட ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா திருமணம், வேலைவாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், வாழ்க்கை, தாராள தனவரவு இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் பதில் தர காத்திருக்கிறோம். செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசிக்கான ராசி பலனை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்கு எங்கெங்கெல்லாம் கிரக அமர்வுகள் இந்த மாதம் இருக்குது, செப்டம்பர் மாதம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ராசியிலே பார்த்தோம்னா சூரிய பகவான் இருக்கிறாரு. இது ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது செப்டம்பர் 17 வரலும் இங்கே இருப்பார். அதுக்கு பின்னாடி 2ஆம் இடத்துக்கு போயிடுவார், தனஸ்தானத்துக்கு போயிடுவார். இதுவும் பெரிய கெடுதல் இல்லை அப்படின்னு சொல்லலாம். புதன் பகவான் பார்த்தீங்கன்னா அவரும் ராசியிலேயே இருக்கிறாரு. அடுத்ததாக 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு, கேது பகவான் இருக்கிறாரு. செப்டம்பர் 17க்கு பின்னாடி ராசிநாதனும் இங்கே வந்துடுவார். அடுத்து பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு, 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு, 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாரு. இது இந்த மாதத்தில் சிம்ம ராசிக்கான கோச்சார நிலைகள் இப்படி இருக்குது. சிம்ம ராசிக்கான தொழில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்றத பார்க்கலாம். 10ஆம் இடம் நல்லா இருக்குது. குரு பகவான் அங்கேயே அமர்ந்திருக்கிறாரு. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம்தான். அவர் தான் இவருக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால, அதாவது குரு பகவான் நன்மைகளை செய்யக்கூடியவர், சிம்ம ராசிக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் 10ஆம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சிறப்பான இடங்களாக தான் இருக்குது. 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறாரு. பொதுவாகவே புதன் சிம்ம ராசிக்கு பெரிய எதிர்க்கிரகமாலாம் இல்லை, கூடவே இருக்கிறதுனால நல்ல நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் ராசியிலையும் 2ஆம் இடத்துலையுமே ராசிநாதன் சஞ்சரிக்கிறதுனால ஒரு அருமையான விஷயந்தான். தொழிலில் ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். 6ஆம் இடத்துக்கான அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதாவது சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி கூட்டாக சேர்ந்து செய்கிற வேலைகள் எதாக இருந்தாலும் கவனமாக செஞ்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். தொழில் ஓரளவுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுத்தாலும் கூட இங்கே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் நல்ல நிலையில் தான் இருக்கிறாரு. ராசியிலே 2ஆம் இடத்துலையுமே புதன் மாறி மாறி இருப்பார். அதனால் இந்த மாதம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. 9 குடை அதிபதியும் லாபஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறாரு. அதனால் சிறப்பான ஒரு நிலைகள் தான் அப்படின்னு சொல்லலாம். படிக்கிற மாணவர்கள் பெருசாக எதுவும் கவலைப்பட்டுக்க தேவையில்லை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்திற்கான தனவரவு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ராசிநாதன் கூடிய குடும்பாதிபதி அமர்ந்திருக்கிறாரு. அது ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்து 2ஆம் இடத்துக்கும் போவார், தன வீட்டுக்கே போவார். அதுவும் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இவரே புதன் பகவான் 11 குடையவராகவும் வருவார். அதனால் ஒரு நல்ல லாபம் பெறக்கூடிய நிலைகள் தான் இந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என் வருஷத்துக்கு ஒரு முறை அமையக்கூடிய வாய்ப்பாக கூட இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் பகவானும் 11 என்கின்ற லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. அதனால் நல்ல நிலைகள் தான். குடும்பத்துக்கு தேவையான தனவரவு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்திலிருந்து சிக்கல்கள் தீரக்கூடிய மாதமாகவும் இது அமையும். பொதுவாக இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு மாதமாகவே அமைந்துவிடும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அவரே 6 குடைய ஆதிபத்தியம் வாங்கினவர் அப்படிங்கிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக ஒரு தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட 9க்கு அதிபதியான பாக்கிய அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம். அதனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சிக்கான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு இருந்தாலும் கூட அங்கேயே புதனும் சேருவார், ராசிநாதனும் 2ஆம் இடத்துக்கே வருவார். அதனால் அது ஒரு சிறப்பான விஷயம்தான். கொஞ்சம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி எடுக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சுபமங்கலம் நிகழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் சிம்மராசிக்காரர்களுக்கு. உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, 6 குடையவன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல இருந்து ராசியவே பார்க்குறாரு. அப்போ ராசியை பார்க்கறதுனால உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, உடல் சோர்வு, உடலில் ஒரு மந்தத்தன்மை அப்படிங்கிற நிலைமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால்
அதனால் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது சிறப்பாக தான் இருக்கும். அதேமாதிரி வெப்பம் சம்மந்தப்பட்ட நோய்கள் தாக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா சனி பகவான் 6 கூடியவனாகி 7ஆம் இடத்துலேருந்து ராசியே பார்க்குறதுனால இந்த நிலைகள் இருக்கும். அதனால் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தீங்கன்னாவே இந்த மாதத்தை சிறப்பாக நகட்டிடலாம். சிம்ம ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மகம் நட்சத்திரம். மக நட்சத்திரத்துக்கான அதிபதி கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல இருக்கிறனால ஒரு சிறப்பான விஷயம் தான். ஓரளவுக்கு தனவரவு இவங்க கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அடுத்ததாக பார்த்தோம்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூரம் இங்கேயே இருக்குது. பூரம் நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்குது. ஏன்னா நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் பணவரவு தனவரவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். தேவையில்லாமல் யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பணம் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதம் மட்டும் தவிர்த்துக்காங்க. மற்றபடி சிறப்பான விஷயங்கள் தான். தாராள தனவரவு இருந்தாலும் கூட அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், ராசி அதிபதியோடைய நட்சத்திரம் தான். ராசி அதிபதி ராசிலையும் இருக்கிறாரு, 2ஆம் இடத்துலையும் இருக்கிறாரு. அதனால் தாராள தனவரவுக்கு பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுத்துறாது அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு சிறப்பான தனவரவு அமைஞ்சு அதன் மூலமாக நற்பலன்களையும் குடும்பத்தில் சந்தோஷம் நிகழக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவன் கோவிலுக்கு போய் சிவனை தரிசனம் செஞ்சுட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். அதோட வித்தைக்காரகன் சூரியனோடையே இருக்கிறதுனாலேயே 2ஆம் இடத்துலையும் ராசியிலையும் சஞ்சரிக்கிறதுனால ஏழை மாணவர்களுக்கு அவர்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உதவி செய்கிறது, அதாவது பணமாகவோ அல்லது பொருளாகவோ உதவி செய்வது அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக ஒரு நல்ல நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்பையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி தரும். அதனால் ஏழை மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதம் உதவி செய்யுங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற சந்தேகங்களை, உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய கேள்விக்கான பதிலை தர நாங்கள் காத்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.